சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ மாமா, ரொம்ப நேரமா ட்ரை பண்றீங்களா? சரி, அதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும். நீ இப்போ தனியா தானே இருக்க? ஆமா மாமா. சரி, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. நேத்து மகா ராத்திரி யார்கிட்டயும் சொல்லாம கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்துட்டால. அதனால இன்னைக்கு காலையில இருந்து எங்க வீட்டுல எல்லாரும் மகா ஏன் சொல்லிக்காம குளிக்காம போனா, உனக்கும் மகாக்கும் ஏதாவது பிரச்சனையா, சண்டையா, அப்படி இப்படின்னு ரொம்ப குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்களை சமாளிக்கிறதுக்காக உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அதான் மகா அர்ஜென்ட்டா சொல்லிக்காம போயிட்டான்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். அதனால உடனே எங்கள் வீட்டில் எல்லாரும் சம்மந்திமாக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம நேரில் போய் பார்த்தா தான் மரியாதையாக இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரும் கிளம்பி அங்கே நேரில் வந்துட்டுருக்கோம். அங்கே அத்தையை கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி கொஞ்சம் நடிக்க சொல்றியா? மாமா, இங்க உண்மையிலேயே எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை மாமா. என்ன சொல்ற? அத்தைக்கு என்னாச்சு? ஆமா மாமா, நேத்து எங்க அம்மாவுக்கும் அக்காவுக்கும் வாக்குவாதம் ஆயிடுச்சு. அதனால அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கா அமைதி ஆயிட்டா. இப்போ அத்தை எப்படி இருக்காங்க? கொஞ்சம் டயர்டா இருக்காங்க மாமா, ஆனா பரவாயில்ல. சரி, நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம், அங்கே தான் வந்துட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க மாமா. எங்கள் அம்மாவை பார்த்ததும் மகா உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை சொல்கிறேங்கிற பேரில் எங்கள் அம்மா கிட்ட ஏதாச்சும் பேசிட போகிறா. எங்கள் அம்மா கிட்ட நேரங்காலம் பார்த்து தான் பக்குவமாக எடுத்து சொல்லணும். அதனால மகா எதுவும் பேசாத அளவுக்கு நீ கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்கொண்டா. சரிங்க மாமா. அம்மா, செல்வம் வரான். இவ்வளவு நேரம் யார்கிட்ட போன் பேசினான்னு கேளு. எப்படி கேட்க முடியும்? கேளுமா. உன் கூட முடியல எனக்கு. செல்வம், யார்கிட்டப்பா இவ்வளவு நேரம் போன்ல பேசிட்டு இருந்த? அதான் சொல்லிட்டு போனேன்மா, ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ண போறேன்னு. ஆமா, நான் போறதுக்கு லேட் ஆகும்ல, அதான் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்னு சொல்லிட்டு. சரி சரி, நீ மகா வீட்டுக்கு வந்துட்டு உன் மாமியாரை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல நீ கிளம்பிடு. நாங்க கொஞ்சம் நிதானமா இருந்துட்டு வரோம். கிளம்பலாமா? இருடா, கார் இன்னும் வரல, இது வந்துட்டோம். மது, கொஞ்சம் சும்மா இரு. அங்க போய் ஒழுங்கா இருக்கணும், புரியுதா? அங்க யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி வாங்கி தின்னாத, கண்டதை சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத. நான் தான் இருக்கேன் இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன், விடு. என்ன பாத்துப்பியோ? வண்டி வந்துச்சு. வாங்க. செல்வம், மகா கிட்ட பேசினியா? இல்லனா போன் பண்ணி என்கிட்ட கொடு, நான் மகா கிட்ட பக்குவமா பேசி புரிய வைக்கிறேன். இல்லப்பா, அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கப்பா, ரம்மி இருந்தா மட்டும் டிக் அடிக்க முடியாது, எல்லா காடுக்கும் ஜோடி சேரணும். அதே மாதிரி தான்ப்பா நம்ம வாழ்க்கையும். என் அனுபவத்தில் தான்ப்பா சொல்றேன், புரிஞ்சு பக்குவமா நடந்துக்க.